Hi, welcome. இந்த வீடியோல நாம வந்துட்டு parameter annotation பார்க்கலாம். ஓகேங்களா? So test engineல வந்துட்டு நிறைய annotations இருக்குங்க. Parameter வந்துட்டு one of the annotations. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு test கொடுக்கிறேன் at test. So இங்க வந்து ஒரு method கொடுக்கிறேன். public void sample ஒன்னு கொடுக்கிறேன் ஒரு method. ஓகேங்களா? just so இங்க நாம என்ன பண்ணனும் test engine வந்து import பண்ணனும் so இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல பார்த்திருக்கோம் இல்லைங்களா ஓகே so இப்போ வந்துட்டு just வந்துட்டு நான் இங்க வந்துட்டு ஒரு print statement கொடுக்கிறேன் ஓகேங்களா ஓகே so இது வந்து நார்மலா இருக்க கூடியது ஓகேங்களா so இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு இதே இந்த print statementல பாருங்க நான் வந்து கொடுக்கிறேன் my name is அப்படினு கொடுத்து சாரான்னு கொடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க ஓகேங்களா So இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு நேம் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து ஹார்ட் கோட் பண்றேன் ஓகேங்களா நம்ம டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ல சோ இந்த மாதிரி இல்லாம இப்போ வந்துட்டு கிளையன்ட் ரெக்வயர்மென்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா my name is சாரான்னு கொடுத்திருக்கேன் இல்லைங்களா சோ இப்போ நான் வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன் நேம் ஓகேங்களா அந்த மாதிரி வெச்சுக்கலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ரெக்வயர்மென்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹார்ட் கோட் பண்ணாம டைரக்ட்டா வந்துட்டு பாராமீட்டர் வேல்யூவா வந்து நமக்கு பாஸ் பண்ணனும் சோ ஃபியூச்சர்ல வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுனா சோ டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணாம என்ன பண்ணலாம்னா Testing.xml ஃபைல் இருக்கு இல்லைங்களா சோ அது மூலமா வந்துட்டு பாராமீட்டர் வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ பாராமீட்டரைசேஷன் இன் டெஸ்ட் இன்ஜினா சிம்பிளா என்ன சொல்லலாம் அதாவது பாராமீட்டர் வேல்யூ வந்துட்டு நம்ம Testing.xml ஃபைல் மூலமா டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து பாஸ் பண்றோம் ஓகேங்களா டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்ல டைரக்ட்டா வந்துட்டு ஹார்ட் கோட் பண்ணாம ஓகேங்களா அதுக்காக நம்ம பாராமீட்டர் annotation யூஸ் பண்றோம் Testing.xml ஃபைல் மூலமா பாராமீட்டர் வேல்யூ வந்து பாஸ் பண்றோம் ஓகேங்களா சோ நம்ம டீடைலா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் at parameter நம்ம test engines தான் எடுக்கணும் ஓகேங்களா test engineோட annotations எடுத்துக்கோங்க parameter சோ இப்போ நான் வந்து parameter வந்து கொடுக்கணும் ஓகேங்களா சோ நான் test engine xml ஃபைல் இத நான் சேவ் பண்ணிக்கிறேன் சோ test engine xml ஃபைல் எப்படி வந்து ஜெனரேட் பண்றதுங்க சோ அது வந்து நான் சொல்லிறேன் ஒரு டைம் சோ ஒண்ணும் இல்ல parameter example இருக்குங்களா இந்த கிளாஸ் சோ இத ரைட் கிளிக் கொடுத்துட்டு test engine இருக்கும் அத convert to test engine கொடுங்க ஓகேங்களா சோ இப்போ பாருங்க இங்க நேம் வந்து நான் மாத்திக்கிறேன் டெஸ்ட் என்ஜின் இருக்குங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு எதுனா para அப்படி கொடுக்கணுமா ஓகேங்களா சோ என்னோட ரெஃபரன்ஸ்க்கு para.xml ஃபைலா கொடுக்கிறேன் ஓகேங்களா சோ finish கொடுத்துறேன் ஓகேங்களா இங்க பாருங்க para.xml சோ இத நான் வந்துட்டு ஓபன் கொடுத்துறேன் சோ இத நான் வந்துட்டு open with text editor கொடுக்கிறேன் சோ இப்போ இத மினிமைஸ் பண்ணிக்கிறேன் சோ இதுதாங்க testing.xml ஃபைல் அத தான் வந்து para.xml ன்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிட்டேன் சோ xml ஃபைல் சோ இங்க இருந்து தான் நம்ம அந்த பாராமீட்டர் வேல்யூ வந்து பாஸ் பண்ண போறோம் ஓகேங்களா சோ எப்படின்னு பார்க்கலாம் சோ இங்க பாருங்க சோ இங்க பாருங்க சூட் டெஸ்ட் இருக்கு சோ கிளாसेस வந்து இன்க்ளூட் ஆகல சோ நான் அதுவும் இன்க்ளூட் பண்ணனும் ஓகேங்களா சோ இப்போ நான் பாராமீட்டர் வந்து சொல்லிறேன் சோ இங்க பாருங்க parameter name என்ன கொடுக்கலாம்னா அதாவது நேம் வந்துட்டு நேம்னே கொடுக்கிறேன் ஓகேங்களா சோ இது என்னன்னா பாராமீட்டரோட நேம் சோ நம்ம என்ன கொடுக்கணுமோ அது இங்க நான் சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்றேன் நேம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கீ வேல்யூ பேர் பேசிஸ்ல இருந்து வர்க் ஆகும் நான் வேல்யூ வந்துட்டு இப்ப சாரான்னு கொடுக்கிறேன் சோ என்ன வேல்யூ நமக்கு வரணும் சோ இந்த பாராமீட்டரோட நேம் வந்து நேம் சோ இதுக்கு நான் வேல்யூ வந்து சாரான்னு கொடுக்கணும் ஓகேங்களா சோ இத வந்துட்டு பாராமீட்டர் வந்து க்ளோஸ் பண்ணனும் ஓகேங்களா சோ இங்க பாருங்க இத நான் வந்துட்டு இங்க கொடுக்கணும் சோ பாராமீட்டர் வந்து நான் பாஸ் பண்றேன் ஓகேவா என்ன பாஸ் பண்றேன்னா சோ இங்க பாருங்க எப்பவுமே பெஸ்ட் பிராக்டீஸ் பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் கொடுங்க ஓகேங்களா பாராமீட்டர் நேம் என்னவோ அதுதான் வந்துட்டு அங்க கொடுக்கணும் ஓகேங்களா காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிறேன் ஓகேங்களா சோ அந்த நேம் வந்துட்டு இங்க கொடுக்கணும் பாராமீட்டரோட நேம் சோ அதுக்கு அப்புறம் இந்த மெத்தட்ல வந்து நம்ம வந்து இத பாஸ் பண்ணனும் இல்லையா சோ இங்க வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ஸ்ட்ரிங் ஆர்குமென்ட்டா வந்துட்டு கொடுக்கணும் ஸ்ட்ரிங் இப்போ இந்த ஆர்குமெண்ட்டை வந்துட்டு சும்மா நேம் கொடுக்குறேன் ஸோ இதுவும் சேமாக இருக்கணும்னு இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் my name is
இன்னும் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நேம் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன கிளாஸில் வந்து நம்ம ரன் பண்ணோங்கிறது நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? கிளாஸஸ் கிளாஸ் நேம் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் ஓகேங்களா? ஸோ இந்த பேக்கேஜில் இருந்துட்டு பேக்கேஜ் நம்ம கொடுக்கணும். பேக்கேஜில் இருந்துட்டு டாட் எந்த கிளாஸ் ஃபைல் இது ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். இது வந்துட்டு நம்ம கோச்சில் கொடுக்கணும் ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் கிளாஸ் நேம் வந்துட்டு கொடுத்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்மளுக்கு ரன் ஆகணும் ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து Testing.xml ஃபைல் மூலமாக தான் வந்து ரன் பண்ணும் ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் மூலமாக ரன் ஆனால் நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆகும். ஏன்னா நான் வந்துட்டு இது மூலமாக வந்து நம்ம பேராமீட்டர் வேல்யூ வந்துட்டு வேல்யூ சாராங்கிறத வந்துட்டு இங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ரன் ஆஸ் டெஸ்ட் இன்ஜின் சூட். இப்போ பாருங்கள் நீட்டாக நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ பாருங்கள் பாஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் மை நேம் இஸ் சாரான்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஹார்ட் கோட் எதுவும் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து நான் இதை சேஞ்ச் பண்ணலாம், அதுக்காக தான். இப்போ பாருங்கள் சாரா வியூன்னு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ எப்போயுமே Testing.xml ஃபைல்லேருந்து தான் ரன் பண்ணணும் ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு அது மூலமாக தான் இப்போ நம்ம பேராமீட்டர் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் மை நேம் இஸ் சாரா வியூ, அவ்வளோதாங்க. ஹார்ட் கோட் பண்ணாமல் பேராமீட்டர் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறதுக்காக பேராமீட்டர் அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் டெஸ்ட் இன்ஜினில் ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு பேராமீட்டர் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கேருந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பேராமீட்டர் நேம் வந்துட்டு இமெயிலு கொடுக்குறேன் ஓகேவா? இமெயில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இமெயில் வந்துட்டு ஓகே sara@yahoo.com. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இமெயிலாக வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இதை வந்துட்டு அதே மாதிரி தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேராமீட்டர் வந்துட்டு இங்கே ஒன்று தான் பாஸ் பண்ணோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோர் தென் ஒன் இல்லையா, நான் கேர்ள் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே கமா கொடுத்துட்டு இன்னொன்று என்ன கொடுத்துருக்கேன் நான் பேராமீட்டர் நேமு. ஸோ அதை அப்படியே கொடுக்கணுங்க. இதில் வந்துட்டு அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மிஸ்டேக் பண்ணால் வந்துட்டு எரர் தான் வரும் ஓகேங்களா? நம்மளுக்கு கரெக்டாக அந்த நேமை வந்துட்டு இங்கே வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நான் அந்த டெஸ்ட் கேஸில் வந்துட்டு 2 மாஸ் பண்ணணும் ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே நேம் கொடுக்கணும்னு இல்லை, கான்டாக்ட்னு கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு நான் வந்து கான்டாக்டை பிரிண்ட் பண்ணுறேன் இப்போது ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதை நான் வந்துட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் மை நேம் வந்துட்டு சாராவி வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு இமெயில் வந்து sara@yahoo.com வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டெஸ்ட்லேயே. இப்போ இன்னொன்று கூட பண்ணலாங்க. இன்னொரு டெஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு இன்னொரு பேராமீட்டர் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ சேம் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் நான் பண்ணிக்கிறேன். செகண்ட்னு கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நான் Testing.xml ஃபைலுக்கு போயிடுறேன். ஸோ இது வந்துட்டு நான் இன்னொரு லைன் சும்மா எடுக்கிறேன், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் பேராமீட்டர் நேம் வந்து கம்பெனி கொடுக்குறேன். ஸோ என்ன கம்பெனின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? வேல்யூ வந்துட்டு ஓகே யூடியூப்னு கொடுக்குறேன், யூடியூப் கம்பெனி ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெஸ்ட்டில் எனக்கு வரணும். ஸோ அதுக்காக பேராமீட்டர் போட்டு ஒன்றும் இல்லை, இங்கே நான் வந்து கொடுக்க போகிறேன் ஓகேவா? ஸோ அதே மாதிரி தாங்க நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதே மாதிரி இந்த மெத்தடுக்குள்ளே நாம் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸாக வந்து பாஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் காம்ப் நேம்னு கொடுக்குறேன். ஓகேவா? காம்ப் நேம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். காம்ப் நேம் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த டெஸ்ட்டில் ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த Testing.xml மூலமாக நம்ம வந்துட்டு வேல்யூ வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரன் as டெஸ்ட் engine. ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், மை நேம் இஸ் Sara view sara@yahoo.com. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் கம்பெனியோடது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து இந்த டெஸ்ட்டோடது, இது இந்த டெஸ்ட்டோடது. புரியுதுங்களா? ஸோ எப்படி வந்திருக்குன்னு. ஸோ அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நேம் இமெயில். ஸோ இப்போ என்னென்னா வந்துட்டு எல்லா பேராமீட்டருமே வந்துட்டு இங்கே பேராமீட்டர் நேம் என்ன இருக்கோ அதை தான் வந்து கரெக்டாக வந்து பாஸ் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இங்கே ஸ்மாலில் இருக்குது, அங்கே கேப்ஸில் கொடுத்தா கூட அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்லேயே வந்து 2 எடுத்திருக்கேன், நேம் இமெயில்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம 2 பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று நேம், இன்னொன்று இமெயில். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எந்த ஆர்டரில் வேணால் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இமெயில் கொடுத்துக்கலாம், நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே எந்த ஆர்டரில் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஆர்டரில் தான் இந்த மெத்தடுக்குள்ளே வந்துட்டு அது எடுத்துக்கும். ஏன்னா இங்கே அந்த மெத்தடுக்குள்ளே நம்ம கொடுக்குற நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து நேம்னு கொடுத்துருக்கோம், இந்த இமெயிலுக்கு நம்ம கான்டாக்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எந்த நேம் வேணால் கொடுக்கலாம், இங்கே வந்து பேராமீட்டர் நேம் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது என்ன ஆர்டரில் நம்ம இங்கே கொடுக்குறோமோ அந்த ஆர்டரில் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து அஷ்யூம் பண்ணிக்கும். ஸோ நேம் தான் இது, இமெயில் தான் கான்டாக்ட்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஆர்டரில் தான் இது எடுத்துக்கும். ஓகேங்களா? அது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.